அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அதில் மிக முக்கியமான டாபிக் தான். இதற்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம் இந்த பெயிலை பற்றி. இப்போ பெயிலுனா என்னன்றதை டாப் டு பாட்டம் வரைக்கும் பார்த்துடலாம். பிக் கொஸ்டின்ஸில் அடிக்கடிக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. மிக தெளிவாக நோட்ஸ் எடுங்க. தயவு செய்து வீடியோவை முழுசாக பாருங்கள். என்னமோ யாருக்கோ போடுற மாதிரி சின்ன சின்னதாக பார்த்துட்டு போயிட்டு ஏதோ ஒன்று எழுதிட்டு வராதிங்க. உங்களுடைய ப்ராக்டிஸிங் போது மட்டும் இது எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, ப்ராக்டிஸுக்கும் இது யூஸ் ஆகுன்ற நினைப்பில் தெளிவாக நோட்ஸ் எடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு டீட்டெயில்ஸை எடுத்து நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளே பண்ணலன்னா வேறு யார் தான் இதை பண்ணுவாங்க? வாட் இஸ் பெயில் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டது தான். உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கோம் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த டேர்ம் ஆஃப் பெயில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அண்ட் ஸ்டேட் வென் பெயில் மே பி கிராண்டட் இஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ன்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது ஜாமீன் காலத்தை விளக்குங்கள் மற்றும் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்கள் எப்பொழுது ஜாமீன் வழங்கப்படலாம் என்பதை கூறுங்கள். கிட்டத்தட்ட ரெண்டு கொஸ்டினுமே ஒரே மாதிரி தான். இதுவும் காலத்தை பற்றி தான் கேட்குறாங்க, இதுவும் காலத்தை பற்றி தான் கேட்குறாங்க. மிக அற்புதமான கான்செப்டோடு வந்திருக்கு, கேஸ் ஸ்டடியோடு இருக்குது. தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல பெயில்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாமீன். அதாவது யாரையோ ஒருத்தரை ஜாமீன் சூரிட்டி நிறுத்தி இவரை தற்காலிகமாக அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறது. சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அந்த நபர், அவருக்கு ஈடாக 2 சூரிட்டிகளை நிறுத்தி சிறையிலிருந்து வெளிக்கொணர்றது. அதாவது இவர் குற்றம் சாட்டப்பட்ட நபராக தான் இருக்கிறாரு, குற்றவாளி கிடையாது. இஸ் அன் அக்யூஸ்டு ஒன்லி, இஸ் நாட் கன்விக்டட் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. இவர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான், குற்றவாளி கிடையாது. உங்களுடைய ஆன்சர் சீட்டில் தெளிவாக எழுதுங்க இதை. ஸோ குற்றம் சாட்டப்பட்ட நபர் இஸ் எ சஸ்பெக்டட் பர்சன், இவர் மீது சந்தேகம் தான் இருக்குது, குற்றவாளி கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த கான்செப்ட் எல்லாமே ஒர்க் ஆகும். அவர் சரியாக குற்றத்தில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னும் போது இந்த பெயில்ன்ற கான்செப்ட் அவருக்கு இலகுவாக கிடைக்காது. நிறைய கேசஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய உங்களுடைய அனுபவத்தில் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. குற்றவாளி என்று அவர் தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு பெயில் கிடைக்கிறது மிகவும் கஷ்டமாக இருக்கும். சஸ்பெக்டட் இருக்கணும், சந்தேகம் கண்டிப்பாக இருக்கணும் கோர்ட்டுக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் தான் இந்த பெயில் என்ற கான்செப்ட் செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க. அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான காலகட்டங்கள் பொருந்தி வரும். உங்களுக்கே தெரியும் பெயிலில் 2 டைப் இருக்குது. ஒன்று பெயிலபிள் அஃபென்ஸ், இன்னொன்று நான் பெயிலபிள் அஃபென்ஸ். பிணை விடும் குற்றங்கள், பிணை விடா குற்றங்கள்னு இருக்குது. ஸோ இதில் பிணை விடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் சர்வசாதாரணமாக பிணை எடுத்துடலாம். தட் மீன்ஸ் சம்மன் கேஸ் அண்ட் வாரண்ட் கேஸ், காக்னிசபிள் அஃபென்ஸ் அண்ட் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் 1 by 1 எழுதிக்கிட்டே வரணும். இந்த கொஸ்டினுக்கும் கூட டைப்ஸ் ஆஃப் பெயில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பெயில்னு ஒன்று இருக்குது, மேண்டட்டரி பெயில்னு ஒன்று இருக்குது, இன்ட்ரீம் பெயில்னு ஒன்று இருக்குது. ரெகுலர் பெயில்னா ஒருவர் அரெஸ்ட் செய்யப்படுகிறார். மெஜிஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா அவரை 15 நாள் சிறையில் அடைச்சிடுறாங்க, 15 நாள் சிறையில் ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ண உடனே என்ன பண்ணுன்னா, அதற்கு முன்னாடி எடுக்கப்படுறது தான் பார்த்தீங்கன்னா ஆன்டிசிப்டரி பெயில். அது நான் தனியாக கிளாஸ் எடுக்கிறேன். நான் இது ஒரு வகை இருக்குன்னு மட்டும் நினச்சிக்கிங்க. ரெகுலர் பெயிலில் சிறையில் இருக்கிறாரு, சிறையில் இருக்கிற நபரை மட்டும்தான் ரெகுலர் பெயிலில் கொண்டு வர முடியும். ஸோ சிறையில் இருக்கக்கூடிய நபரை முறைப்படி பெயில் பெட்டிஷன் போட்டு சூரிட்டி கொடுத்து அவரை வெளியில் எடுக்கிறதுன்ற கான்செப்ட் தான் ரெகுலர் பெயில். இந்த பெயில் ஆனரபிள் கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷ்னரி பவர். அதாவது மினிமம் 15 நாள், மேக்சிமம் 15 நாள். சஸ்பெக்டட் குற்றவாளியாக இருந்தால், சஸ்பெக்டட் அக்யூஸ்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த காலகட்டங்கள் ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டினும் இதை பற்றி தான் கேட்குது, காலகட்டங்களை கூறுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ மினிமம் 15 நாள் அவர் உள்ளே இருந்து தான் ஆகணும். அவர் தப்பு செஞ்சிருக்காரு, தப்பு செய்யலை, he or she சஸ்பெக்டட், முடிஞ்சு போச்சு, சந்தேகத்திற்குரிய நபர்களாக இருக்கிறாங்க. ஸோ 15 நாட்களுக்கு பிறகு தான் நம்மளால் பெயில் மூவ் பண்ண முடியும். அதற்கு முன்னாடி கூட நீங்கள் மூவ் பண்ணலாம். ஆனரபிள் கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷ்னரி பவரில் இது வந்துடும். அவர்கள் திருப்தி அடைந்தால் பெயிலில் விட்டுடலாம், திருப்தி அடையலைன்னா 15 நாளுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாசகத்தை சொல்லிடலாம். அதிகபட்சமாக 90 நாட்கள் வரை அவர் ஜெயிலில் இருக்கணும். 90 நாட்கள் வரை பெயில் கொடுக்க முடியாத சூழல் இருக்கும். கொலை குற்றங்கள், கிரீவியஸ் குற்றங்கள்,
அட்டெம்ப்ட் மர்டர். அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் கோமா, சாரி ஹாஸ்பிட்டலில் கோமாவில் இருக்கார் விக்டிமு. அவருடைய கை துண்டிக்கப்பட்டு விட்டது, பெரிய இன்ஜுரி இருக்குது, அதனால் அவங்க குடும்பமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. இந்த மாதிரியான விவகாரங்கள் இருக்கும்போது 90 நாட்கள் வரை அவருக்கு பெயில் கிடைக்காதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் நரேட் பண்ணிக்கிட்டே வரணும். சரி, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். நம்ம மேண்டேட்டரி பெயில்னா பெயிலை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இஸ் ஏ சம்மன் கேஸ், இல்லைனா நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், இல்லைனா பெயிலபிள் அஃபென்ஸ், இந்த மாதிரியான கான்செப்ட் இருந்ததுன்னா பெயிலை வாங்கிட்டு போயிடலாம். அது அவருடைய ரைட்ஸாகவும் இருக்குது. ரெகுலர் பெயிலையும் அவருக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து ஆனரபிள் கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷனரி பவரில் வருது. மேண்டேட்டரி பெயிலில் ரைட்ஸ் கண்டிப்பாக இருக்குதுன்றதை நோட் பண்ணிக்கிங்க. இன்ட்ரீம் பெயில் அப்படின்னா என்னென்னா ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில வாரங்களுக்கு பெயில் கேட்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்குது ஐயா, நீங்கள் வந்து அவரை வெளில விட்டீங்கன்னா அவர் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவார், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வருவார், வாட் எவர் ஏதோ ஒன்று, இந்த 90 நாட்களுக்குள்ளே இன்ட்ரீம் பெயிலை போட்டு அவரை வெளில எடுக்கலாம். இடைக்கால ஜாமீன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் இடைக்கால பிணை. அந்த இடைக்கால பிணையில் அதற்குண்டான டாக்குமெண்ட்டை அங்கே வச்சு நம்ம கொடுக்கணும். அது அவார்ட் ஆயிடுச்சுன்னா, அது வந்து நம்மளுக்கு ஃபேவராக வந்துச்சுன்னா அவரை ஜெயிலேருந்து விடுவிப்பாங்க. சர்டன் டேஸ் தான், 7 டேஸு 3 டேஸு வாட் எவர், அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே போயிடணும் அவர். ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன்னு பேர். குற்றம் நடந்து விட்டது, இவரை கைது செய்ய வராங்க, அதுக்கு முன்னாடியே ஜாமீன் வச்சுருது, ஜாமீன் வாங்கி வச்சுக்கிறது. கண்டிஷன் பெயில். கண்டிஷன் பெயில்னா என்ன, இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிஷன் பெயில்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை பிணையில் விடுவிக்கப்படும் போது ஒரு சில கண்டிஷன்ஸை ஆனரபிள் கோர்ட்டு அவர் மேலே போடும். இவர் ஊரை விட்டு போகக்கூடாது, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது, வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடாது, காலையில் கரெக்டாக 10 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும், இல்லைனா எதனா ஒரு ஆஃபனேஜில் போயிட்டு இவர் ஒர்க் பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரியான வேலைகளை செய்யணும். எனி அதர் கண்டிஷன் ஆனரபிள் கோர்ட்டுக்கு மனசில் என்ன தோணுதோ அந்த கண்டிஷனை அவர் மேலே போடலாம். அது அவர் சரியாக பண்ணணும். இந்த மாதிரி அவர் கண்டிஷன் பெயிலில் இருக்கிறாரு. இருக்கும்போது கிட்டத்தட்ட இத்தனை நாளுக்கு கண்டிஷன் பெயில் கொடுப்பாங்க. 30 நாள் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை அவர் ரொட்டீனாக செய்யணும். டெய்லியும் 30 நாள் காலையில் 10 மணிக்கு இந்த போலீஸ் காவல் நிலையத்தில் நீங்கள் போயிட்டு கையெழுத்து போடணும்னா, அவர் 20 நாள் 15 நாள் போடுறாருன்னும் போது சரியாக கரெக்டாக 15 நாள் அவர் போட்டுட்டாருன்னா அந்த கண்டிஷனை மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஐயா, இவர் வந்து கரெக்டாக நீங்கள் சொன்னது பிரகாரம் கண்டிஷனை ஒபே பண்ணுறாரு, அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்க, வாரத்தில் ஒரு நாள் கையெழுத்து போடுற மாதிரி சொல்லுங்க, இல்லை 3 நாளுக்கு ஒரு முறை கையெழுத்து போடுற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம், மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேற யாருக்குன்னா உதவி பண்ற மாதிரி சொல்லுங்க. ஏழை எளிய மாணவர் விடுதிக்கு சாப்பாடு போடுற மாதிரி சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி எனி அதர் கண்டிஷனை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஏ மாடிஃபிகேஷன் பெயில். இதெல்லாம் பெயில் வாங்கிட்டதுக்கு அப்புறமா, அவர் பெயில் வாங்கிட்டதுக்கு அப்புறமா போடக்கூடிய பெட்டிஷன்ஸ் இதெல்லாம். கேன்சலேஷன் பெயில். அவர் சரியாக கண்டிஷனை ஒபே பண்ணுறாரு, 15 நாள் கரெக்டாக 10 மணிக்கு போயிட்டு கையொப்பம் இடுகிறார் காவல் நிலையத்தில், இல்லைன்னா ஆனரபிள் கோர்ட்டில் வந்து அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு, திருப்திகரமாக இருக்குது கோர்ட்டுக்கு அப்படின்னும் போது அந்த கண்டிஷனை கேன்சல் பண்ணிக்கலாம். அவர் சரியாக ஒபே பண்ணுறாருன்னும் போது அந்த 30 நாளில் 15 நாள் சரியாக வந்துட்டாருன்னும் போது ஐயா அவர் கரெக்டாக வராரு, இதற்கப்புறம் அவர் வந்தார்னா அவருடைய பொழப்பு கெடுது, அவர் ஏதோ ஒரு வேலை பார்க்கட்டும், அவங்க குடும்பமே அவரை நம்பி தான் இருக்குது, அவர் எங்கேயும் ஓட போகிறது கிடையாது, நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அந்த கண்டிஷனை மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு கேட்டால் ஆனரபிள் கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷனரி பவர் தான் இதுவும். அதை கேன்சல் பண்ணிவிட்டு அவர் அதுக்கப்புறம் அந்த கையொப்பமிட வேண்டிய அவசியம் இருக்காது. இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. ஒரு அக்யூஸ்டை எந்தெந்த காரணங்கள் காண்பித்து நீதிமன்றம் விடுவிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றத்திற்கான தீவிர தன்மை மற்றும் அதன் பாதிப்புகளை கருத்தில் கொள்ளும். நான் சொன்ன மாதிரி தான், கையில் கிரீவியஸாக அடிபட்டிருக்கு, அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கார், விக்டிம் பாதிக்கப்பட்டவர் வந்து ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் இருக்கார், அவருடைய கை துண்டிக்கப்பட்டு விட்டது, பல்லு உடைக்கப்பட்டு விட்டது, கண்கள் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரியான விவகாரங்கள் நடந்துச்சுன்னா அவருக்கு ஜாமீன் வழங்காது ஆனரபிள் கோர்ட்டு. அதே போல் ஆதாரங்கள் உள்ளதா என்று பார்க்கும். சஸ்பெக்டட், அவர் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு, அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேவராக ஆதாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். பெயில் எடுக்கிற அட்வொகேட்டுடைய வேலை இதெல்லாம். அவருக்கு ஆதாரமே கிடையாது அவர்கிட்ட, அவர் அந்த இடத்துல இல்லவே இல்லை, போலீஸ் ஆஃபீஸர் தவறுதலாக இவரை உள்ளே சேர்த்துட்டாங்க எஃப்ஐஆரில், இந்த மாதிரியான கான்செப்டை சொல்லணும்.
குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஓடி ஒளிந்து விட வாய்ப்பு உள்ளதா? ஒரு பெயில் கொடுக்குறாரு அப்படின்னும் போது அவர் அந்த பெயிலை வாங்கிட்டு எங்கன்னா ஓடி ஒளிஞ்சிருவாரா அப்படின்ற மாதிரி ஆனரபிள் கோர்ட்டு பார்க்கும் பெயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி. முந்தைய குற்றச்சாட்டுகள் ஏதேனும் இருக்கின்றதா? இதற்கு முன்னாடி அந்த அபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லுவாங்க, தொடர் குற்றவாளின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தொடர் குற்றவாளியா? இதற்கு முன்னாடி அவர் பேரில் எத்தனை எஃப்ஐஆர் இருக்குது, எத்தனை நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகிட்டு இருக்காரு, எத்தனை வாட்டி அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொள்ளுவாங்க பெயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி. அந்த நபரினுடைய வயது, நிலை, உடல்நிலை, பாலினம் போன்றவைகளை கருத்தில் கொள்ளும். 73 வயசு 90 வயசு இருக்குது அப்படின்னும் போது அவருக்கு பெயில் உடனே கொடுத்துருவாங்க. ஏன்னா உள்ளே போயிட்டு எதனா ஆச்சுன்னா ஆனரபிள் கோர்ட்டு, ஜெயில், போலீஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும். அதனால் அவருக்கு பெயிலை கொடுத்து வெளில அமைச்சிருவாங்க. அவர் உடல்நிலையில் பாதிப்படைஞ்சிருக்கிறாரு, கிட்னி ரெண்டுமே ஃபெயில் ஆகிருக்கு, அவர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னும் போது அவரையும் பார்த்தீங்கன்னா பெயிலில் விட்டுடுவாங்க. ஏன்னா உள்ளே போயிட்டு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக. அவர் ஒரு பெண்ணாக இருக்கிறார், குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒரு பெண்ணாக இருக்கிறார் அப்படின்னும் போது அவரையும் பார்த்தீங்கன்னா விட்டுடுவாங்க. அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம சொன்னோம்னா அந்த மாதிரி நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரை பெயிலில் விட்டுடுவாங்க. அவர் சாட்சியத்தை கலைப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு அஸ்பெக்டில் பார்ப்பாங்க. அந்த மாதிரி கலைக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரை பெயிலில் விடுவாங்க. விசாரணைக்கு ஒத்துழைப்பாரா, கூப்பிடும் போதெல்லாம் இவர் வருவாரா அப்படின்னு ஒரு கான்செப்டை பார்க்கும் ஆனரபிள் கோர்ட்டு. இவர் வருவார் அப்படின்னு நம்ம உறுதியளித்த பட்சத்தில் அவருக்கு 15 நாளுக்கு பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் பெயில் வழங்கப்படலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயில் வழங்குவதற்குண்டான காலகட்டங்கள். நீங்கள் தான் அழகாக அதை அப்படியே ஃப்ரேம் பண்ணி எழுதிட்டு வரணும் இந்த ஆன்சரை. எந்த குற்றங்களாக இருந்தாலும் சரி ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் முதல்ல எதுவுமே நிறுத்துவாங்க அவரை. ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டுக்கு உண்டான அதிகாரம் என்ன கேட்பாங்க, கோர்ட்டினுடைய அதிகாரங்கள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஒரு கொஸ்டின். ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டு இந்த தீவிர குற்றங்களுக்கு ஜாமீன் வழங்க முடியுமான்னு கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் மரண தண்டனை மற்றும் வாழ்நாள் சிறை கொண்ட தண்டனைகளுக்கு ஜாமீன் வழங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் கொலை பண்ணிட்டாரு, இல்லைன்னா அவர் பார்த்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு உண்டான தகுதியை பெறாரு அப்படின்னும் போது ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட நீங்கள் ஜாமீன் கேட்க முடியாது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் சொல்லிடணும் அதையும் நீங்கள். சரி, அவர் எங்கே தான் ஜாமீன் வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா செஷன் கோர்ட்டில், மாவட்ட நீதிமன்றம்னு ஒன்று இருக்கும், அது செஷன் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அப்படி இல்லைன்னா உயர் நீதிமன்றத்தில் போய் தான் இந்த மாதிரியான வழக்குகளுக்கு அவரால் ஜாமீன் பெற முடியும். ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக இருக்கணும். ஸோ வெளிவர முடியாத குற்றங்கள் அப்படின்னும் போது நீங்கள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டையும் உள்ள இழுத்து எழுதணும். நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் அவருக்கு உண்டான அதிகாரத்தையும் எழுதணும், அந்த கான்செப்டுக்கான குற்றத்தையும் எழுதணும், அந்த காலகட்டங்களையும் நீங்கள் நரேட் பண்ணணும். மினிமம் 15 இயர்ஸ், மேக்ஸிமம் 90 days. அது மட்டும் இல்லாமல் இது கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷனரி பவர். இது ஏன் சொல்லப்பட போகுதுன்னா இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்க்கணும். பெயில் இஸ் எ நார்ம், ஜெயில் இஸ் எ எக்ஸெப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. தமிழில் எப்படி சொல்லலாம்? ஜாமீன் என்பது விதி, சிறை என்பது விதிவிலக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு பெயிலாம் கிடைக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆனரபிள் கோர்ட்டில் நீங்கள் போய் தெளிவாக சொல்லலாம், ஒரு ஆனர், பெயில் இஸ் எ நார்ம், ஜெயில் இஸ் எ எக்ஸெப்ஷன், ஸோ கைண்ட்லி அலோ மை பெயில் பெட்டிஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா குற்றத்தின் தன்மையை பொறுத்து உங்கள் பெட்டிஷனை அலோ பண்ணுவாங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அதை தான் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் ஜாமீன் வழங்கப்படலாம் அப்படின்ற கான்செப்டில் பெயில் இஸ் எ நார்ம், ஜெயில் இஸ் எ எக்ஸெப்ஷன் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இந்த ஒரு காரணங்களை காமிச்சு தீவிர குற்றங்களாக இருப்பின் இக்காலகட்டங்களில் வழங்கப்படலாம். இந்த பெயில் இஸ் எ நார்ம், ஜெயில் இஸ் எ எக்ஸெப்ஷன் பொருந்தி வருமானு கேட்டிங்கன்னா ஒரு சில குற்றங்களுக்கு, சஸ்பெக்டடே இல்லாத குற்றங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட நபர்னு தெளிவாக தெரியுது, அவர் மீது சந்தேகம் மட்டும்தான் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த விதி பொருந்தி வரும்ன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். ஜாமீன் என்பது விதி, சிறை என்பது விதிவிலக்கு. தெளிவாக நீங்கள் எழுதணும். இந்த விதி பார்த்தீங்கன்னா எல்லா வழக்கும் பொருந்தி வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிங்க.
ஆனால் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லா வழக்குகளுக்கும் நீங்கள் இதை கேட்டு பெறலாம். இந்த ரூலை அடிப்படையில் வைத்துக்கொண்டு பெயில் நாம் ஜெயில் எக்ஸப்ஷன்ற ரூலை வைத்துக்கொண்டு எல்லா வழக்குகளுக்கும் நீங்கள் ஜாமீனை கேட்டு பெறலாம் அப்படின்ற மாதிரி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு பிரேம் பிரகாஷ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் மிக அற்புதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. பிரேம் பிரகாஷ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. நோட் பண்ணிக்கிங்க, உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இது நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை நான் சொல்கிறேன் பாருங்கள். குர்பாக்ஸ் சிங் சிபியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கிங்க உங்களுடைய நோட்டில். ஒரு அரசியல் ஊழலுக்காக இவர் கைது செய்யப்படலான்ற ஒரு பயம் இவருக்கு இருக்குது, அதாவது குர்பாஸ் சிங்குக்கு. அதன் காரணமாக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிசிப்ட்ரி பெயில் இவர் தாக்கல் பண்ணுறாரு. முன்ஜாமீன் மனுவை இவர் தாக்கல் பண்ணுறாரு. தாக்கல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாரு. ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாமீன் என்பது ஒரு சட்ட உரிமை, இட்ஸ் எ லீகல் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனரபிள் கோர்ட்டே சொல்லுது ஜாமீன் இஸ் எ லீகல் ரைட். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். எல்லாமே தெரிந்த வார்த்தைகள் தான், ரொம்ப கடினமான வார்த்தைகள் கிடையாது. ஞாபகம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ஜாமீன்னு கேட்டாங்க, பெயில்னு கேட்டாங்கன்னா பெயில் ஈஸியா நாம் ஜெயில் ஈஸியா எக்ஸப்ஷன் போட்டு ஒரு கட்டம் கட்டுங்க. அதே போல் என்னத்தை எழுதுறீங்க நீங்கள்? ஜாமீன் என்பது ஒரு சட்ட உரிமை, பெயில் இஸ் லீகல் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதுங்க. யார் சொல்கிறதுன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஆர்டிகல் 21 ஆர்டிகல் 22ல் ஜாமீன் கொடுக்கறது ஒன்றும் கருணை அடிப்படையில் கொடுக்கல, ஜாமீன் அவங்களுடைய ரைட்டு அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த ஜாமீனை கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனரபிள் கோர்ட்டு அக்யூஸ்டுடைய சூழ்நிலையை கருத்தில் கொள்ளும். அவருடைய கேரக்டர், அவருடைய ஏஜ், அவருடைய என்ன படிச்சிருக்காரு, அவருடைய சுச்சுவேஷன் என்ன, அவருடைய ஹெல்த் கண்டிஷன் என்ன, ஃபேமிலியோட கண்டிஷன் என்ன, ஃபேமிலியோட இன்கம் என்ன, இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் அவருக்கு பெயில் வழங்கும் அப்படின்றத இந்த கேஸ் ஸ்டடியில் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே போல் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தப்ப மாட்டார், சாட்சிகளை கலைக்க மாட்டார் போன்றவைகளை கருத்தில் கொண்டு தான் பெயில் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி குர்பாஷ் சிங் வெர்சஸ் சிபியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1980 நடந்த வழக்கில் மிக அற்புதமான ஒரு கேஸ் ஸ்டடியை சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக இந்த பெயில்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு மிக நீளமான ஒரு சப்ஜெக்டும் கூட, அதனால் மிக நீளமாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட 17 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. முழுசாக பாருங்கள், தெளிவாக நோட்ஸ் எடுங்க. இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்களை பெறலாம். நான் இது நேரம் கருதி நான் இந்த வீடியோவை இதோட கண்ட்ரோல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம் இதை பற்றி. நன்றி, வணக்கம்.